Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. அண்மைச் செய்தி. சென்னையில் இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் பல சேவைகள் பாதிப்படைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் வெங்கட். விவரங்களை வழங்கலாம். இந்த தீயை அணைப்பதற்கு இன்னும் எவ்வளவு நேரம் எடுக்கும்? வணக்கம். சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் மத்திய மண்டல அலுவலகத்தில் இன்று காலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால அந்த பகுதியே தற்பொழுது புகை மூட்டமாக காட்சியளிக்கிறது. தீ கட்டுக்குள் கொண்டு வந்தப்பட்டாலும் தீயினால் ஏற்பட்ட அந்த கரும் புகை என்பது அந்த இடத்தை சுற்றி தற்பொழுது புகை மூட்ட மண்டலமாக காட்சியளித்து வருகிறது. இந்த தீ விபத்து ஏற்பட்ட போது உள்ளே சிக்கியிருந்த ஒரு நபர் பத்திரமாக கட்டிடத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார். சென்னை அண்ணா சாலையில் 8 அடுக்குகளை கொண்ட மாடியில 2வது தளத்தில் பிஎஸ்என்எல் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு லேண்ட்லைன், சிம் கார்டு விநியோகம், மார்க்கெட்டிங், கணக்கு மற்றும் பில்லிங் உள்ளிட்ட முக்கிய பிரிவுகள் இயங்கி வருகிறது. இன்று காலை 9 மணி நிலவரப்படி ஊழியர்கள் பணிக்கு வர தொடங்கிய போது கட்டிடத்தின் 2வது மாடியில் திடீரென கரும் புகை வெளியேறது. இதனை பார்த்த ஊழியர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். உடனே தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்த நிலையில உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் வந்து அந்த தீயை கட்டுப்படுத்தி தற்பொழுது அந்த கரும் புகையையும் கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக இந்த பிஎஸ்என்எல் ஆன்லைன் மூலியமாகவும் நேரடியாக வந்து அந்த கவுண்டர்கள்ல அந்த பிஎஸ்என்எல் கட்டணம் செலுத்தக்கூடிய அந்த சேவைகள் என்பது தற்காலிகமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது பிஎஸ்என்எல் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை ஒன்றை பதிவிட்டிருக்கிறார்கள். இந்த சேவைகள் விரைவில் சீர் செய்யப்படும் எனவும் அதுவரைக்கும் சிரமத்திற்கு மருந்துகிறோம் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தீ விபத்து ஏற்பட்டதன் காரணமாக பிஎஸ்என்எல்கள் மூலியமாக ஆன்லைன் மூலியமாகவோ அல்லது நேரடியாக கவுண்டர்கள் சென்று அந்த கட்டணம் செலுத்தக்கூடிய அந்த சேவைகள் என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் அந்த சேவைகள் சரி செய்யப்படும் என பிஎஸ்என்எல் நிர்வாகம் கூறியிருக்கிறது. குறிப்பாக அதிகமாக இந்த பிஎஸ்என்எல் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒயர் கேபிள் தான் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகிறது. இந்த லேண்ட்லைன், சிம் கார்டு விநியோகம், மார்க்கெட்டிங், கணக்கு பிரிவு, பில்லிங் உள்ளிட்ட முக்கிய பிரிவுகள் அந்த 2ஆம் தளத்தில் இயங்கி வருகிறது. இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்தும் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இந்த தீ விபத்தால பிஎஸ்என்எல் உடைய ஆன்லைன் மற்றும் நேரடியாக கட்டணம் செலுத்தக்கூடிய அந்த முறைகள்ல சேவைகள்ல பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக தற்பொழுது பிஎஸ்என்எல் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து அந்த சேவையை சீர் செய்யக்கூடிய பணிகளும் இந்த தீயை கட்டுப்படுத்திய பிறகாக அந்த தீயினால் ஏற்பட்ட அந்த கரும் புகைகளை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளும் தற்பொழுது தீயணைப்பு வீரர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி. Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.